எங்க மாயாவை காணோம்? எப்படி இத சொல்றது? என்ன மாமா மாயா, இங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். ம், சரி. மாயா, 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 என்ன மாமா? சொல்லுங்க மாமா. அது அது பழைய விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எதை பத்தி மாமா? உன் அம்மாவை பத்தி தாம்மா. என் அம்மாவை பத்தியா? ஆமாம்மா, இன்னைக்கு 2 கல்யாணம் இந்த வீட்டில் நடக்க போகுது. உன் அம்மா கல்யாணத்தப்ப நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை அவங்க இந்த ஊர்லயே இருந்து நல்லபடியா கல்யாணம் ஆயிருந்தா இப்ப அவங்க நம்ம கூட இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குல்லம்மா. எல்லாம் விதின்னு தான் சொல்லணும். நானும் சம்டைம்ஸ் இப்படி யோசிச்சு பார்த்திருக்கேன் மாமா. இப்ப அம்மா இல்லைங்கிறது கூட சில நேரத்துல நான் மறந்துடுறேன். காலையில எழுந்த உடனே ஒரு செகண்ட் அம்மாவை தான் என் கண்ணு தேடுது. இவங்க என்ன பேசுறாங்க? இதுக்கு மாயா அழுவுறா? மாயா, என்னம்மா நீ? அழாத, அழாதம்மா. நான் ஒருத்தன் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உன்னை கண்கலங்க வச்சிட்டம்மா. அம்மாவும் இங்க இருந்திருந்தா என் லைஃப் இன்னும் நான் நினைச்ச மாதிரி கிடைச்சிருக்கும். ஆனா அம்மா இல்லையே மாமா. அம்மாடி, மாயா, அழாதம்மா. அழாதம்மா, அழாத. அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? வா, உட்கார். அழக்கூடாது என்ன? நாங்கெல்லாம் இருக்கோம்மா. அப்பா, மாயா அழுதுகிட்டா இருக்கா? ஆமா, பார்த்தா தெரியலையா? எதுக்கு? அத சொல்லி என்ன ஆக போகுது? விடு. அப்பா, எதுக்குன்னு சொல்லுங்கப்பா. என்ன ஆச்சு? ஏண்டா, தான் காதலிச்ச பையனுக்கு வேற ஒருத்தியோட கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு அந்த பொண்ணே எல்லா வேலையும் ஓடி ஓடி பாக்குறா. இந்த நேரத்துல அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். விழுந்து விழுந்து பரீட்சைக்கு படிச்சுட்டு நமக்கு பதிலா வேற ஒரு ஆள் எழுதி பாஸ் பண்ணிட்டு போனா எப்படி இருக்கும்? இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த மனநிலைமை தான்டா. எல்லாம் உன்னாலதான். அப்பா, அதுக்கு நான் என்னப்பா பண்ணேன்? நீ தான்டா அவளை வேண்டான்னு சொன்ன. அப்பா, உங்களுக்கு என்ன ஞாபகம் மறதி வந்துருச்சா? அவதான்ப்பா என்ன வேண்டான்னு சொன்னா. டேய், சும்மா சாக்கு சொல்லாத. உனக்கு அவ வேணும்னு நினைச்சிருந்தா அதுக்காக நீ ஏதாவது முயற்சி எடுத்துக்கணும். நீ சைலண்டா இருந்துட்ட. இத பாருடா, சில நேரத்துல அமைதியா இருக்கிறது கூட ஒரு பதில் சொல்ற மாதிரி தான். நீயும் வேண்டான்னு தான் சொல்லியிருக்க. அப்பா, இப்ப அவ அதுக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்?
டேய், அவளை சமாதானப்படுத்தவே முடியலடா என்னால. எனக்கு புரியல. அவதான் குடும்பத்துக்காக மாமாவுக்காகன்னு சொல்லி என்ன வேண்டான்னு சொன்னா. இப்ப அவளே ஃபீல் பண்றான்னு சொல்றீங்க. டேய், இதெல்லாம் உனக்கு தோணும் போது உன் அப்பனா எனக்கு தோணாதா? ஆ? நானும் அவகிட்ட போய் கேட்டேன்டா. ஆ. என்னம்மா நீ சீனு வேண்டாம்னு நீ தானே முடிவெடுத்த, இப்ப நீயே இப்படி சொல்றியேன்னு கேட்ட. அவ என்னப்பா சொன்னா? நான் ஒரு வேகத்துல குடும்பத்து மேல இருக்கிற பாசத்துல அப்படி சட்டுன்னு முடிவெடுத்துட்டேன்னு சொல்றா. ஒரு பொண்ணானா வேற என்ன பண்ண முடியும்? ஆனா சீனு ஒரு பையன் தானே, ஒரு ஆம்பளை தானே. அவன் என் கூட சேர்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலையே அப்படின்னு அவ கேக்குறா. அப்படியா கேட்டா? பின்ன நான் என்ன அவளுக்கு டப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவ சொன்னதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாவண்டா அவ. சீனுவும் என்ன வேண்டாம்னு இவ்வளவு சீக்கிரம் முடிவெடுப்பான்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்றாடா. நான் எங்கப்பா அப்படி நினைச்சேன்? நான் அவ சொல்றதும் சரிதானே. நீ எதுவுமே பண்ணாம சைலண்டா இருந்துட்டியே. இந்த காலத்து பசங்க இப்படித்தாண்டா இருக்கீங்க. ஆனா எங்க காலத்துல எல்லாம் இப்படி இல்ல. காதலிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்ப வந்த சினிமால கூட ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒரு செடி ஒரு பூ, அதான்டா காதல். ஆனா உங்க காலத்துல எல்லாம் பிளாஸ்டிக் பூ தான்டா. உண்மையான காதலே இல்ல. அப்பா, நான் மாயாவை உண்மையதான்ப்பா லவ் பண்றேன். அப்புறம் ஏன்டா இன்னொரு பொண்ணை கட்டிக்க போற? ம், ஆமா, அப்படியே ஆசைப்பட்டு கட்டிக்க போறேன் பாருங்க. நானே என் லைஃப்ல என்ன நடந்தா எனக்கு என்னங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஏன்டா அப்படி வரணும்? ஆ? அந்த பொண்ணு உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு வேற கல்யாணமா பண்ணிக்க போறா? டேய், இப்ப கூட அவ ஒரு வார்த்தை சொன்னாடா. சீனுவை தவிர யாரையுமே என்னால திரும்ப நினைக்க முடியாது, வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துருவேன்னு சொன்னா. ஆனா நீ என்னடானா வேற கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்ட. பண்ணிக்கோடா. இத பாரு, நான் ஒரு டம்மி பீஸா இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். அடுத்து நீயும் என்ன மாதிரியே இங்க ஒரு டம்மி பீஸா இருக்க போற. சாருவை கட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா அடுத்தவங்களுக்காகவே வாழ போற. உனக்காக நீ வாழவே மாட்ட. சரி விடு, இதான் உன் தலையில எழுதி இருக்குன்னா அதை வேற யாரால மாத்த முடியும்? யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம நினைச்சது நடந்துரும். டே மணி, இந்த ஆட்டத்துல நீ தாண்டா ஜெயிப்ப. வெற்றி உனக்கு தாண்டா. எஸ். மாயா, எந்திரி எந்திரி, இங்க நில்லு. சீக்கிரம் நில்லு, கிழக்கு பார்த்து நில்லு. எதுக்கு பெரியம்மா? சொல்றேன். மா, தனா வா. எல்லார் கண்ணும் இன்னைக்கு ஊ மேலதான். கரெக்ட்டுமா, நல்லா சுத்துங்க. அவ்வளோ கண்ணு. நேரா நில்லு, தள்ளி நில்லு. அசையக்கூடாது. இது என்ன பெரியம்மா? இப்போ 3 தடவை இதுல துப்பு. என்ன பெரியம்மா, நான் என்ன ஒலிம்பிக் போய் மெடலா வின் பண்ணிட்டு வந்திருக்கேன்? எனக்கு எதுக்கு இதெல்லாம்? நீ பண்ணது உனக்கு சாதாரண விஷயமா வேணா இருக்கலாம் மாயா. ஆனா இந்த ஊர்லயும் சரி, இந்த வீட்லயும் சரி, நீ செஞ்சிருக்கிற விஷயம் ரொம்ப பெருசுதான். தனாக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாயா. இந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா?
எனக்கே இது ஓவர் பில்டப்பா இருக்கு பெரியம்மா. அதெல்லாம் இல்ல, அம்மா கரெக்டா தான் சொல்றாங்க. எங்களோட நல்லத நீ எவ்ளோ யோசிக்கிற, இவ்ளோ பண்ற, ஆனா உனக்குன்னு ஒரு நல்லத எங்களால பண்ண முடியலையே. ஏய் தனா, என்ன நீ? பெரியம்மாவை பாரு, அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. எதுக்கு நீ இப்ப வேற ரூட் பக்கம் போற? அவ சொல்றது சரிதானே மாயா? உன்னை நினைச்சா சந்தோஷமாவும் இருக்கு, அதே நேரம் ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நீ வரத்துக்கே அத்தனை எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே நீ சாதாரணமா கடந்து வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு பெரியப்பா மனசுலயும் ஏன் மனசுலயும் எட்டாத இடத்துல நீ உட்கார்ந்திருக்க. யாரும் உன்னை இனிமே எதுவுமே செய்ய முடியாது. இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கு. எனக்கும் அந்த ஃபீல் இருக்குமா? நமக்காக இவ்ளோ செய்றா, ஆனா அவளுக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியல. ஐயோ, இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஹாப்பி எமோஷனை சென்டிமெண்ட் எமோஷனா மாத்துறீங்க? இது பாருங்க, ரெண்டு பேரும் அந்த விஷயத்தையே மறந்துருங்க. லைஃப்னா அதுல நிறைய சாப்டர்ஸ் வரும். முடிஞ்சு போனது நினைச்சு ஃபீல் பண்ணா இப்படி சந்தோஷமா இருக்கும்போது கூட அதை அனுபவிக்க முடியாம போயிடும். உன்னை நீ இவ்ளோ திடப்படுத்திக்கிற, ஆனா அது எங்களால முடியல. பெரியம்மா, லைஃப்ங்கிறது டிராஃபிக் சிக்னல்ல நிக்கிற மாதிரி. ரெட் போட்டா நிக்கணும், இதே கிரீன் சிக்னல் விழுந்தா டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கேயே நின்னோம்னா பின்னாடி வரவன் வேகமா வந்து இடிச்சிருவான். பாஸ்ட யோசிக்காம ஃபியூச்சர் மேல ஒரு ஹோப்பை வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் பெரியம்மா. கம் ஆன், cheer up. நீ ஏன் முகத்தை சேட் எமோஜி மாதிரி வச்சிருக்க? நல்லா ஸ்மைல் பண்ணு. ஸ்மைல். வலிக்குது. பாத்தீங்களா, சிரிச்சிட்டா? எல்லாரும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பெரியம்மா, நீங்க போய் எல்லாரையும் கவனிங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரி. ஹே, என்னாச்சு? உள்ள கஷ்டமா இருந்தாலும் எங்களுக்காக நீ உன்னையே சமாதானப்படுத்திக்கிறல. எனக்கு உன்னோட வயசுதான் மாயா. நான் உன்னோட தங்கச்சி. என்னாலதான் உன்னை புரிஞ்சுக்க முடியும். உனக்கு வருத்தம் இல்லைன்னு சொல்லு. வருத்தம் இருக்கலாம், ஆனா அதை விட எனக்கு நம்ம குடும்பம் சந்தோஷம் தான் முக்கியம் தானே. உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு உனக்கு தோணலையா? உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்குதுல்ல, அது போதும். உனக்கு நீச்சல் தெரியலனாலும் என்ன காப்பாத்த அன்னைக்கு நீ தண்ணியில குதிச்சல்ல, நான் ஒன்னும் உனக்காக என் உயிரை கொடுக்கலையே, ஆனா நீ உயிரை கொடுக்க துணிஞ்ச. இவ்ளோ பெரிய விஷயம் அது. உனக்காக என்னால முடிஞ்சது செஞ்சா அது போதும் எனக்கு. இப்படி ஏதாவது பேசி பேசி உன் கஷ்டத்தை வெளியே சொல்லாம இருக்கல. நீ ரொம்ப யோசிக்காத, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போ, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகு. போ போ போ. தூக்கம் வரல போலியே. நம்ம வச்ச மருந்தப்படி இனிமே தானா வலிக்கு வந்துடுவான். என்னடா சீனு, இன்னுமா தூங்கல?
தூக்கம் வரலப்பா. ஏன் காத்து சரியா வரலையா? நல்லா தானே வருது. அப்பா, மாயாவை நினைச்சுதான்ப்பா. இனிமே நினைக்க என்னடா இருக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சுதே. நானும் அப்படிதான்ப்பா நினைச்சேன். அவளுக்கு நான் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா இதுக்கு மேல அவளை தொல்லை பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவ ஃபீல் பண்றான்னு சொல்றீங்க. ஆமாடா, ரொம்ப ஃபீல் பண்றா. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? அதான் தலையெழுத்துன்னு ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் விட முடியாதுப்பா, ஏதாவது செய்யணும். அதான் உன் மாமாவுக்காக நீயும் விட்டு கொடுத்துட்ட, மாயாவும் விட்டு கொடுத்துட்டா. வாழ்ந்து முடிச்சவங்களுக்காக வாழ வேண்டிய நீங்க பிரிஞ்சிட்டீங்க. அடுத்த வருஷம் தியாகிகள் பட்டம் கொடுத்தா அதுக்கு உங்க பேரை எழுதி அனுப்புறேன். வாங்கி 2 பேரும் செவுத்துல மாட்டீங்க. இல்லப்பா, மாயாவுக்கு விருப்பம் இல்ல, அதனால அவளை தொல்லை பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அவன் நான் ஏதாவது செய்வன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அது எனக்கு புரியாம போயிடுச்சு. ஆஹா, இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க போறது இல்லப்பா, ஏதாவது செய்யணும். என்னடா செய்ய போற? நான் மாமா கிட்ட பேசுறேன். டேய், பேசுனா உடனே வாப்பா வந்து மாயாவை கட்டிக்கணும்னு சொல்லுவாரா? டேய், அவர் வார்த்தை குடும்ப கௌரவம்னு பேசுவாரு. அப்ப வேற என்னதான்ப்பா பண்றது? இத பாரு, உங்க 2 பேர் விஷயம் ஏற்கனவே இந்த வீட்டுல கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஆனா அவங்க கண்டும் காணாம இருக்காங்க. நீ போய் சொன்னாலும் உனக்கு எதிர்ப்பு தாண்டா அதிகமா வரும். ஏதாவது ஒரு சான்ஸ் வரும், அப்ப நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நீ அதே மாதிரி பண்ணா போதும், எல்லாம் சரியா நடக்கும். சரிப்பா. பையன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வழிக்கு வர்றான். கரெக்டான சமயமா பார்த்து இவனை கிளப்பி விட வேண்டியதுதான். அதான் சரியா இருக்கும். என்னதனா ஏதோ பேசணும்னு வர சொன்ன? ஆமாமா, அது மாயா, நீ சொல்லு. நீயே சொல்லு. நான் சொன்ன திட்டுவாங்க. என்ன 2 பேரும் மென்னு முழுங்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. ஆ, அது வந்து பாட்டி, காலேஜ்ல கேர்ள்ஸுக்கு மட்டும் ஒரு கேம்ப் டூர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரி. பக்கத்து ஊர்ல தான். ம். அதுக்கு போகணும். யார் போகணும்? தனாதான் பாட்டி. வரணும்னு சொல்லிருக்காங்களா? கேம்புக்கா? என்ன திடீர்னு வந்து எங்கேயோ கேம்புக்கு போறேன்னு சொல்ற? காலேஜ்ல கூட திடீர்னு தான் சொன்னாங்க சித்தப்பா. அதுக்காக நீ தனியா போறேன்னு சொல்றியா? இல்ல இல்ல, மாயாவும் கூட வரா. ஆமா. கேர்ள்ஸ் மட்டும்தான் போறோம். ஒரு எஜுகேஷனல் ட்ரிப் இது. கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்காங்க. என்னதனா இது? கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ இதுக்கெல்லாம் போனா எப்படி? மகா, காலேஜ் டைம்ல தான் இதெல்லாம் போக முடியும். இவ டிகிரி முடிக்கிறதுக்கும் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு இவ மார்க்ஸ் எல்லாம் கூட இருக்குன்னு சொன்னா. அதெல்லாம் மார்க் கம்மியா எடுத்தா என்ன இப்ப? பத்மா, மார்க் அதிகமா எடுத்தாதான் பாஸ், இல்லனா ஃபெயில். இது கூட தெரியாதா? அது தெரியுங்க. இந்த மாதிரி நேரத்துல போகணுமா என்ன? அவ போயிட்டு வரட்டுமே. பாட்டி,
நிஜமாதான் நீங்க சொல்றீங்களா? ஆ, இல்ல பொதுவா நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்களே போக சொல்றீங்க. எப்படியும் அவ படிப்பு முடிய போகுது. இதுக்கப்புறம் அவ எங்க இந்த மாதிரி எல்லாம் போக முடியும்? அதுக்கு இல்ல அத்தை, இருந்தாலும் தனியா எப்படி போவா? அவ தனியா ஒண்ணும் போகலையே. மாயா தான் கூட போறேன்னு சொல்றாள்ல. அவ நல்ல தனத்தை பத்திரமா பாத்துக்குவா. அவ கூட போகும்போது நமக்கு என்ன கவலை? ஆனா அத்தை பந்தக்கால் நடுறதுக்கெல்லாம் வர வராங்க. அவங்க வரும்போது தனம் இல்லைன்னு கேட்பாங்க தான். அப்ப ஏதாவது சொல்லிக்கலாம். ஆனா மாயா இல்லாம இருக்கிறதும் நல்லதுதான். அன்புள்ள மாமாவுக்கு சீனு எழுதிக் கொள்வது. உங்களிடம் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நானும் மாயாவும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம்.